சங்கீதம் 91 15வது வசனம். அவனை என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஜெபமுனோம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சத்திய வசனங்களை கர்த்தாவே நாங்கள் ஆவியிலே அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் எழுதியிருக்கிறபடி, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர், வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் ரட்சிப்பின் மூலமாக நன்மைகளின் ராஜ்யத்திற்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இது நன்மைகளின் ராஜ்யம்னு சொன்னாலும் ஒன்று தான், நன்மைகளின் சாம்ராஜ்யம்னு சொன்னாலும் ஒன்று தான். சாம்ராஜ்யம்னா பெரிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி இல்லையா? தேவன் ராஜாதி ராஜா. உலகத்திலேயே பெரிய ராஜ்யம் அவருடைய ராஜ்யம்தான். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே ரட்சிப்பின் மூலமாக நம்ம என்ன செய்திருக்கிறார்? கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வரப்போகிறார், இல்லை கொண்டு வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என்றைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். இன்றைக்கி தேவனுடைய ஆளுகைக்கு கீழே தான் நாம் இருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! எல்லாம் எண்ணி பார்க்குறீங்களா? பாருங்கள், கர்த்தருடைய கிருபைகளெல்லாம் எண்ணி பார்த்து நாம் கர்த்தரை துதிப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். நீதிமான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா உணர்ந்து, ஆண்டவரே, எங்கேயோ இருந்தேன், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன், பிசாசுக்கு அடிமையாக இருந்தேன், அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆளாக நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் என்னை தேடி வந்து, நான் உண்மை தேடி வரல, நீர் என்னை தேடி வந்து என்னை ரட்சித்து இந்த அளவுக்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர், கொண்டு வந்திருக்கிறீர், பாதுகாத்திருக்கிறீர். இந்த தேவனுடைய அற்புதமான ராஜ்யத்துக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். இது உம்முடைய பெரிய கிருபை எனக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் எண்ணி பார்த்து பாருங்கள், நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உலக மனுஷன் பாருங்கள், கடவுளை முறுமுறுக்கிறவனாக இருக்கிறான். உலக மனுஷர்களை பற்றி வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதுனா, அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாகவும் முறையிடுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். நாசியில் ஓடுற சுவாசம் முதற்கொண்டு அவர் கொடுத்தது தான். ஆனால் அதை பற்றி எந்த உணர்வும் கிடையாது. பாருங்கள், கர்த்தரை முறுமுறுக்கிற ஒரு சுபாவம் ரட்சிக்கப்படாத மக்களுக்குள்ளே இருக்கிறது. நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கணும். நாம் எப்போதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லா நன்மைகளுக்காகவும், சின்ன நன்மையாக இருக்கட்டும், பெரிய நன்மையாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஏன்னா எல்லா நன்மைகளும் அவரிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. அவரால் அன்றி வேறு சோர்ஸ் இல்லை. பாருங்கள், நன்மைகளுக்கு வேறு ஆதாரம் இல்லை. அவற்றிலிருந்து தான் எல்லா நன்மைகளும் வருகிறது. அவர் இல்லைன்னா நன்மைகள் கிடையாது. பாருங்கள், அவர் இருக்கிறதுனால எல்லா நன்மைகளும் நமக்கு இறங்கி வருகிறது. இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது அருமையாக சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை தேவன் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு என் தேவன் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு என் தேவன் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு என் தேவன் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அதிக நிச்சயம். பாருங்க, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருன்ற கேள்வியே கிடையாது. நிச்சயமாக எனக்கு தான் கிடைக்கும். அப்படி விசுவாசிக்கணும். அதான் ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்ற பிரசங்கர் சொன்னார், இஃப் யூ கேன் பிலீவ்
God will bypass thousands of people and come to you and bless you. பாருங்க, நீங்க கர்த்தரை விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் 1000 பேரை தாண்டி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏன்னா கர்த்தரை பற்றிய விசுவாசம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ என்ன விசுவாசிக்கிறோம்? என் தேவன் என்னை ஆசீர்வதிக்காம யார் ஆசீர்வதிக்க போறாரு? நான் அவருடைய பிள்ளை. எனக்கு ஒரு லீகல் ரைட் இருக்குது. எனக்கு சட்டப்பூர்வமாக ஆசீர்வாதத்திற்கு உரிமை இருக்கிறது, ஒரு தகுதி இருக்கிறது. பாருங்க, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தகுதி இல்லாத ஒரு இடத்துல இருந்தோம் நாம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக. ஆனால் தேவனுடைய கிருபையினால கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தின் அடிப்படையில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் பாருங்க போக்கி நம்முடைய தகுதி இல்லாமையை நம்மை விட்டு நீக்கி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே எல்லா நன்மைகளும் நிச்சயமாக எனக்கு வந்து கிடைக்கும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக வரும். எனக்கு வரும், என் பிள்ளைகளுக்கு வரும். இருக்கிறீங்களா? என்னுடைய சந்ததிக்கு வரும். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் காண்பிப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இருக்கிறீங்களா? இதெல்லாம் விசுவாசிக்கணும் பாருங்க. ஆகவே எல்லா நன்மைகளும் கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்கிறது? நமக்கு இறங்கி வருகிறது. பாருங்க, அதே நிச்சயமாமே அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். உடனே பிசாசு வந்து கேட்குறான், சந்தேகத்தை கிளப்புறான். சந்தேக பேர் வழி பாருங்க. அவன் நிச்சயமாக கிடைக்கும்னு எப்படி சொல்ற நீ அப்படிங்கிறான். ஆமா பிசாசே, நிச்சயமா எனக்கு கிடைக்கும். ஏன்னா என் தேவன் உலகத்திலேயே பெரிய கிஃப்டாக இருக்கிற இயேசுவையே தந்திருக்கிறாரே. உலக மனிதர்களுக்கு, உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் தேவன் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா சொந்த குமாரன் ஆகிய இயேசு. ஆமேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதை போல தேவனுடைய அன்பை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. சொந்த குமாரனை அனுப்பி கல்வாரியில் அருமை நிர்வாணமாய் நீசக்கொலமாய் அவரை தொங்க விட்டு அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்த விட்டு அதன் அடிப்படையில் அருமையான நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரு. நம்மளை வந்து அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறாருன்னா நம்மளை போல சிலாக்கியம் பெற்றவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்போ தேவன் கொடுத்த கிஃப்ட்லேயே மிகப்பெரிய கிஃப்ட் இயேசு. அந்த இயேசுவையே எனக்கு தந்து இந்த அற்புதமான ரட்சிப்புக்குள்ள தேவன் என்னை கொண்டு வந்திருப்பாரானால் அப்புறம் சின்ன சின்ன நன்மைகளை எனக்கு அருளாதிருப்பது எப்படி? கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். கவனிங்க, அப்படி விசுவாசிக்கணும். அருமையானவர்களே, விசுவாசத்துக்கு சில ஆவிக்குரிய ஆதாரங்கள் இருக்கிறது இல்லையா? ஆவிக்குரிய காரணங்கள் இருக்கிறது. இதுதான் தியானம் பாருங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையாக சொல்றாரு, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே உங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி அப்படிங்கிறாரு. சரியான ஒரு பாருங்க ஒரு பாயிண்ட்டு. ரட்சிக்கப்பட்டவர்களே, ஆவிக்குரியவர்களே, விசுவாசிகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. சொந்த குமாரனையே உங்களுக்காக தந்திருப்பாரானால், அவரையே உங்களுக்காக கொடுத்து உங்களை ரட்சித்திருப்பாரானால், அவரோடு கூட, எல்லாரும் சொல்லுவோம் அவரோடு கூட, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எப்படி சுகம் கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி நினைக்க முடியும்? எப்படி தேவைகள் சந்திக்கப்பட முடியாதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சுகம் கிடைக்கும், கண்டிப்பாக தேவைகள் சந்திக்கப்படும். பாருங்க, எல்லா நன்மைகளையும் இயேசுவோடு கூட கூட்டி கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதனால தான் ஏசாயா 3:10 விதமாக சொல்லுகிறது. திருப்புங்க, ஏசாயா 3:10. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். பாருங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். நீதிமான்கள் யாரு? ஒரு பாவமும் ஒரு தவறும் செய்யாத
பெரிய பரிசுத்தவான்களா? ஒரு பாவமும் ஒருபோதும் செய்யாத பெரிய பரிசுத்தவான்களா நீதிமான்கள்? அப்படி கிடையாது. நீதிமான்கள்னா அது அந்த அர்த்தம் கிடையாது. கவனிங்க. ஏன்னா ஒரு பாவமும் ஒருபோதும் செய்யாத ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. பாருங்க, ஞானியாகிய சாலமோன் சொல்லும்போது பாவம் செய்யாத மனிதன் இல்லையே அப்படின்னு தான் சொல்லுகிறான். ஒரே ஒருத்தர் தான் பாவம் இல்லாதவர். அவருடைய பேர் என்னங்க? சத்தமாக தான் சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. இயேசு. பாருங்க, அவர் தான் பாவம் இல்லாத பரிசுத்தர். மற்ற எல்லாரும் ஆதாமுக்கு பிறந்திருக்கிறாங்க. ஒருவேளை பாவம் செய்யாமல் இருந்தால் கூட பாவ சுபாவம் இருக்குது, பாவ வித்து உள்ள கிடக்குது. ஆகவே எல்லாரும் பாவிகள். இப்போ இயேசுவை, அந்த நீதிபரரை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்களாக தேவனாலே மாற்றப்படுகிறார்கள். பாருங்க, விசுவாசிகள் எல்லாரையும் வேதம் நீதிமான்கள் என்று அழைக்கிறது. ஏன்? நீதிபரராகிய இயேசுவை உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இயேசு இவங்களோட வந்து கலந்ததுனால இவங்களுடைய பாருங்க அநீதிகள்லாம் நீங்கி இவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த அம்மாமார் டீ போடுவாங்க வீட்டில், தண்ணியை கொதிக்க வைப்பாங்க, அப்புறம் டீ தூள் அள்ளி உள்ள போடுவாங்க, அப்புறம் வடிகட்டி ஒரு டம்ளரில் டிகாக்ஷனை எடுப்பாங்க, அப்புறம் சொல்லுவாங்க இதுதான் டீ அப்படிம்பாங்க. ஆமாம், ஏன்னா கொஞ்சம் முன்னால் தண்ணியாக இருந்துச்சு, தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ டீயை அதுக்குள்ளே போட்டு டீ மிக்ஸ் ஆனதுனால இப்போ அதை தண்ணியும் டீயும் சொல்ல மாட்டாங்க, டீன்னு தான் சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாருங்கள், தண்ணி டீயாக மாறிடுச்சு. அதே போல தான் பாருங்கள், இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டதுனால, இயேசு நம்மோடு வந்து கலந்ததுனால, தேவனுடைய பிள்ளைகளே, பாவிகளாக இருந்த நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:31 சொல்கிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும். எல்லாரும் சொல்லுவோம், அவரே எனக்கு நீதியானார். இன்னொரு முறை சொல்லுவோம், அவரே எனக்கு நீதியானார், அவரே எனக்கு நீதியானார். பாருங்க, அப்ப அந்த நீதிமான்கள் எந்த நீதிமான்கள்? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்தவர்கள். அந்த நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்களுக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா சொல்றான், ஊழியக்காரரே நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்களுக்கு நன்மை உண்டாகும். எங்களுக்கு சொல்லப்பட்ட வசனம் பாருங்க. ஆகவே இந்த மாலை வேளையில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீதிமான்களாகிய உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆமேன்னு சொல்லுகிறவங்களாம் ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இன்னொரு முறை சொல்லுகிறேன், நீதிமான்களாகிய உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஏன் நன்மை உண்டாகும்? ஏன்னா கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது? நமக்கு வர வேண்டிய தீமைகள் எல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு. நமக்கு வர வேண்டிய தீமைகள் எல்லாம் அவர் என்ன செஞ்சிட்டாரு? எடுத்துக்கிட்டாரு. அவருடைய நன்மைகளை நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? பண்டமாற்று செய்துட்டாரு. ஆகவே தான் பாருங்க, நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும். தேவன் நீதிமான்களுக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். பாருங்க, ஏசாயா 3:11 பாருங்க. துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும். கவனிச்சிங்களா? நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும், துன்மார்க்கருக்கு கேடு உண்டாகும். பைபிள் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்க. ஐ லவ் த வேர்ட் ஆஃப் காட். ஐ லவ் த பைபிள். பைபிளை நான் நேசிக்கிறேன். பைபிள் ரொம்ப கிளியருங்க, எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது அதில். இயேசு வந்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதற்கு ஒரு லைனை போட்டார் பாருங்க, யோவான் 10:10. அதிலேயே கண்டுபிடிச்சிக்கலாம். பைபிள் வந்து அப்படியே கிளியராக இருக்குது. இயேசு சொன்னார், திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். இல்லையா? பாருங்க, திருடுகிற எதுவும் பிசாசினாலே உண்டாயிருக்கிறது, கொல்லுகிற எதுவும் பிசாசினாலே உண்டாயிருக்கிறது, அழிக்கிற எதுவும் பிசாசினாலே உண்டாயிருக்கிறது. திருடுகிறதும் கொல்லுகிறதும் அழிக்கிறதும்
பாருங்க, அதுக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நானோ திருடுகிறவன் அல்ல, அழிக்கிறவன் அல்ல, கொல்லுகிறவன் அல்ல, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். பாருங்க, நமக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுப்பதற்காக, நம்மை வாழ வைப்பதற்காக, இம்மையிலையும் மறுமையிலையும் நம்மை வாழ வைப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலிருந்து கல்வாரி சிலுவையிலே மரித்த ரத்தத்தை சிந்தினார். அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அப்ப நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும், துன்மார்க்கருக்கு தீமை உண்டாகும். இல்லையா? எவ்வளோ கிளியர் பாருங்க. நிறைய பேர் என்ன எப்படி சொல்கிறாங்கன்னா, மாற்றி சொல்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி சொன்னாங்கன்னு பைபிள் நம்ம வாசிக்கிறோம். என்ன சொல்கிறாங்க? துன்மார்க்கருக்கு நன்மை உண்டாகும், நீதிமான்களுக்கு தீமை உண்டாகும். இஸ்ரவேல் மக்களை எப்படி சொன்னாங்க பாருங்க, வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம், மல்கியா 3:13 பாருங்க. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்தவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்கிறீர்கள். தேவனே ரொம்ப வருத்தத்தோடு சொல்றாரு. என்னப்பா இப்படி தலையில பேசிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் தலை பெரிய குழப்பவாதிகளாக இருப்பீங்களோ நீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. தேவனே ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறார். நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுக்கள் கடினமாக இருக்கிறது. பாருங்க, குழப்பக்கூடாது, கிளியராக இருக்கணும். நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும், துன்மார்க்கருக்கு தீமை உண்டாகும். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் நீதிமான்களுங்க? அப்போ நீதிமான்கள் ரொம்ப ஷியோராக விசுவாசிக்கலாம். எனக்கு நன்மை உண்டாகும், எனக்கு நன்மை உண்டாகும், நான் நீதிமான், எனக்கு நன்மை உண்டாகும். அவ்விதமாக விசுவாசிக்கும் போது தீமைகள் வாழ்க்கையை விட்டு என்ன செஞ்சிடும்? மறைந்து போய்விடும். ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. எல்லாரும் சொல்லுவோம், நான் நீதிமான், எனக்கு நன்மை உண்டாகும். இன்னொரு முறை சொல், நான் நீதிமான், எனக்கு நன்மை உண்டாகும். இன்னொரு முறை சொல், நான் நீதிமான், எனக்கு நன்மை உண்டாகும். பாருங்க, யோபு கூட ஒரு நல்ல மனுஷன் அவர். ஏன்னா யோபுன உடனே நம்ம அவரை மோசமானவர்னு சொல்லிட முடியாது. அவர் பெரிய பரிசுத்தவான். தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிற அவனை போல ஒருத்தனும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் நல்லவங்களா இருக்கிறதுனால எல்லாம் கரெக்டாக விசுவாசிக்கிறாங்கன்னு சொல்லிட முடியாது. இல்லையா? நல்லவங்களா இருக்கணும். அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு போய் பைபிளை நல்லா விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் இன்னார் என்பதை அறிந்தவர்களாக இருக்கணும். கவனிங்க, யோபுவே அவர் ஆரம்பத்தில் குழப்புன்னு குழப்புறாரு. கர்த்தரை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்கிறாரு. நான் யோபுவின் புஸ்தகம் படித்தேன் பாருங்கள். படிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 70 குற்றச்சாட்டுகள் யோபுனுடைய ஒரு நாளைக்கு அதை பைபிள் ஸ்டடியில் சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, தேவன் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டுகளை சொல்கிறார் அவர். கர்த்தர் இப்படி செய்கிறாரு, கர்த்தர் இப்படி செய்கிறாருன்னு சொல்லி. ஆனால் அவர் சொன்ன எந்த குற்றச்சாட்டையும் இயேசுவிலே நிரூபிக்க முடியாது. இயேசு தானே தேவனை 100% வெளிப்படுத்தினவர், இல்லையா? அவர் சொன்ன எந்த குற்றச்சாட்டும் இயேசுவுக்கு பொருந்தாது. இயேசுவுக்கு பொருந்தலைன்னா தேவனுக்கு பொருந்தாதுன்னு அர்த்தம். பல குற்றச்சாட்டுகளை சொன்னார் பாருங்க. அதில் கடைசியாக என்ன பண்ணிட்டாருன்னா, கர்த்தர் என்னாருங்கிற அறிவு வந்த உடனே ஆள் மனம் திரும்பிட்டார். மனம் திரும்பிட்டு அவரே சொல்கிறாரு, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? ஆகையால் எனக்கு அறியாததும் எனக்கு தெரியாததும் எனக்கு எட்டாததுமான காரியங்களை அலப்பினேன். எல்லாரும் சொல்லுங்க, அலப்பினேன். யோபுனுடைய அலப்பலை எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் அலப்பிட்டு திரியிறாங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. அது யோபுனுடைய அலப்பல்ங்க. அவரே கடைசியில் ஒத்துக்கிட்டாரு, அலப்பிவிட்டேன் அப்படின்றாரு. ஒரு இடத்துல
எலிஹு அப்படிங்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் நல்ல ஆள் பாருங்க, யங் மேன், ஆனால் ரொம்ப தெளிவான ஆள். அவர் யோபுட்ட சொல்லும்போது விதமாக சொல்லுகிறார். வாசிங்க, யோபுவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். யோபு 34 9ஆம் வசனம் பாருங்க. எப்படியெனில் தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல என்றாரே. யோபு அலப்புன நிறைய காரியங்கள்ல இதுவும் ஒன்று. என்ன சொல்லிவிட்டாரு? தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்லன்ட்டாரு. அப்படி சொல்லலாமா? பாருங்க, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பா, தேவ பக்தியாக நடக்கிறீங்களா? அதுக்குரிய ரிவார்டு இருக்குது. தேவன் தேவ பக்தியாய் நடக்கிறவர்களே ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறவரா இருக்கிறார் என்பது வேதத்தினுடைய அருமையானவர்களே போதனை இல்லையா? சீர்கேடும் கிளவிகளின் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்தியோ இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் லாபகரமானது. நல்லா தேவ பக்தியா நடக்கிறீங்களா? நான் சொல்லுறேன், அதற்குரிய ஆசீர்வாதம் உண்டு. உங்களுக்கு உண்டு, உங்க பிள்ளைகளுக்கு உண்டு, உங்க சந்ததிக்கு உண்டு. இருக்கிறீங்களா? நீதிமான் தன்னுடைய உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பின் அவனுடைய சந்ததியாரும் பாக்கியவான்களா இருப்பார்கள். பாருங்க, அது தேவ பக்தியா நடப்பதற்கு ஒரு பலன் இருக்குது, அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா பாருங்க, யோபு என்ன சொன்னாராம்? தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல என்று சொன்னாராம். ஆனா எலியு சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, 12வது வசனம். தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. என்ன அர்த்தம்? தேவன் இப்படியெல்லாம் அநியாயம் செய்கிறவர் இல்லை. அதாவது துன்மார்க்கனுக்கு நன்மை செய்கிறதும் நீதிமான்களுக்கு தீமை செய்கிறதும் இப்படிப்பட்ட பாருங்க அநீதியை செய்கிறவர் அல்ல தேவன். நீதிமான்களுக்கு நன்மையை கொடுக்குறாரு. துன்மார்க்கர் என்ன பண்ணுறாங்க? தீமையை அவர்களே தெரிந்து கொள்கிறார்கள். அவங்க கூட ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வரணும்னு தான் அவர் விரும்புகிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாரும் சொல்லுவோம், உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, விசுவாசிகளிடத்தில் அன்பு கூர்ந்தார்னா நமக்கு வழங்குது. ஆனால் பாவிகளையும் தேவன் என்ன செய்கிறாரு? நேசிக்கிறார். ஆனால் பாவிகள் பாருங்க, பாவத்தை தெரிந்து கொண்டு போகும்போது கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. ஜீவனை தான் கொடுக்க முடியும், கடைசி சொட்டு ரத்தத்தை தான் சிந்த முடியும் இல்லையா? எல்லாருக்காகவும் பாருங்க சிலுவையில் பாடுபட்டு மரித்து எல்லாருக்கும் ரட்சிப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அருமையானவர்களே, சில ஆட்கள் வேண்டான்னு சொல்றாங்க, அவனுக்கு கம்பல் பண்ணி கர்த்தர் கொடுக்க முடியாது. என்னுடைய ஆவி மனுஷனோடு போராடுகிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பாருங்க, கர்த்தர் நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறாரு. துன்மார்க்கர் என்ன செய்யறாங்க? அவங்க கெட்டு போறாங்க. இது வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்ப நீதிமான்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். நாம் இன்றைக்கு நீதிமான்களா இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர்களே சொல்லுவோம், இது வரைக்கும் நிறைய நன்மைகள் வந்திருக்குது. நான் சொல்லுறேன், இனி வரப்போகிற காலங்களில் இன்னும் நிறைய நன்மைகள் வரப்போகுது. அவர் பெஸ்ட் டேஸ் ஆர் நாட் பிஹைண்ட் அஸ், அவர் பெஸ்ட் டேஸ் ஆர் பிஃபோர் அஸ். பாருங்க, நம்முடைய நல்ல நாட்கள் நமக்கு பின்னால் இல்லை, நம்முடைய நல்ல நாட்கள் நமக்கு முன்னால் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது. பாருங்க, நாம் நன்மைகளின் பாதையிலே, ஜீவ பாதையிலே அருமையாளர்கள் போய்கொண்டிருக்கிறோம். அவர் தமது நாமத்து நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். கர்த்தருடைய வழிகள் இனிதான வழிகள், அவருடைய பாதைகள் எல்லாம் சமாதானம். அருமையானவர்களே, நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு. அந்த பாதையிலே நான் பேசவே மாட்டேங்கிறீங்க, மரணம் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை. ஆமென். அந்த பாதையில் தான் கர்த்தர் நம்மளை நடத்துறாருங்க. நல்ல பாதையில் நடத்துறாரு. சத்தியத்தை நல்லா தெளிவாக கேட்டோம்னா நல்லா இருப்போம். பெரிய பாஸ்டருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அருமையானவர்களே, இந்த சத்தியங்களெல்லாம் ஆண்டாண்டு காலமாக, டிகேட்ஸ் ஆஃப்டர் டிகேட்ஸ், பாருங்க, ஆண்டாண்டு காலமாக இதெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி
கர்த்தர் நல்லவர் என்பதை உள்ளே ஏற்றுனதுனால பாருங்க, இதை புரிந்து கொண்ட எனக்கு விசுவாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த சத்தியங்கள்லாம் விளங்குனதுனால நான் நல்லா இருக்கிறேன். விளங்குனதுனால என் வாழ்க்கை விளங்கி போச்சு. ஹலோ, யார் யாருக்கெல்லாம் விளங்குதோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நல்லா விளங்கிடும். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆகவே நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும். அதில் ஒரு நன்மையை நான் பார்த்து கொண்டு வருகிறோம். அது என்னன்னா, தெய்வீக பாதுகாவல். தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். மரணத்துக்கு விலைக்கு பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆபத்துகளுக்கு விலைக்கு பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். வாதை உன் கொடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அவர் சொன்ன வார்த்தை. எல்லாரும் சொல்லுவோம், வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. இன்னொரு முறை சொல்லுவோம், வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. இன்னொரு முறை சொல்லுவோம், வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. நல்ல பிசாசு கேட்குற மாதிரி சொல்லணும், அப்பதான் ஓடுவான். கவனிங்க, கர்த்தர் ஆபத்துகளுக்கு நம்மை விலைக்கு பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். பைபிளில் நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்குறோம். பாருங்க, மோசே இந்த உலகத்தில் பிறந்தபோது பார்த்தா ஒரு மோசமான சூழ்நிலை. பார்வோன் இஸ்ரவேல் மக்களை கொடுமையா வேலை வாங்குறான், போட்டு நசுக்கிறான். அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் மக்கள் தவித்தார்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, செத்தா பரவாயில்லையே அப்படின்ற ரீதியில் ஜீவனும் அவர்களுக்கு கசப்பா இருந்தது என்று நாம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? பாருங்க, அந்த சூழ்நிலையில மோசே பிறக்கிறான். மோசே பிறக்கும்போது பார்வோனுடைய கட்டளை என்னன்னா, இஸ்ரவேல் மக்களை இவ்வளவு தூரம் கொடுமையா வேலை வாங்குறது மட்டும் இல்ல, அவர்களுக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அந்த ஆண் பிள்ளைகளை தூக்கி நீல நதியில போட்டு கொன்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. நம்ம அப்படியே வாசித்துட்டு போயிடுறோம். ஆனால் அந்த சூழ்நிலை எவ்வளோ மோசமான சூழ்நிலை. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்தா பாருங்க, தூக்கி கொண்டு போய் என்ன செய்வான், யாரையும் கேட்க மாட்டான். பாருங்க, போர் வீரர்கள் உள்ளே வருவானுங்க, கண்ணு முன்னால் ஆம்பளை பிள்ளையை தூக்கிட்டு போய் பாருங்க நீல நதிக்குள்ளே எரிஞ்சிடுவானுங்க. இதை காட்டிலும் வேதனையான ஒரு விஷயம் இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க அருமையானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை மோசே பிறகுறாரு. மோசே பிறந்து அவங்க அப்பா அம்மா பாருங்க விசுவாசத்தில் அவனை ஒளித்து வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். போவோம், யாத்திராமத்தின் புஸ்தகம், யாத்திராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. அந்த ஸ்திரீ, அதாவது மோசேனுடைய அம்மா, அவளுக்கு பேர் யோகபேத். பாருங்க, அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு, அழகுள்ளது இல்லை பாருங்க, வானத்துக்குரியது, அதான் சரியான மொழிபெயர்ப்பு. ஹோரியோ என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹோரியோன்னா வானத்துக்குரிய பிள்ளை. என் பிள்ளை வானத்துக்குரிய பிள்ளை, என் பிள்ளை கர்த்தருடைய பிள்ளை. ஹலோ, இருக்கிறீங்களா? பாருங்க, என்ன எப்படி விசுவாசிக்கணும் பாருங்க. எங்க குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள். எங்க குடும்பம் கர்த்தருடைய குடும்பம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் இல்லையா? பாருங்க, ஆகவே என்னுடைய பிள்ளை வானத்துக்குரிய பிள்ளை என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். பாருங்க, யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சா. 3ஆவது வசனம், அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாளலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, எல்லாரும் சொல்லுவாங்க இரக்கமுற்று, இரக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். கவனிங்க சூழ்நிலையை பாருங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எவ்வளவு வல்லவர் என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அப்பா தான் சொல்லியிருக்கிறாரு, இந்த பொம்பளையோட அப்பா.
அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, எபிரேய பிள்ளைகளை கொண்டு போய் நதியில் போட்டுருங்க, நதியில் போட்டு சாகடிச்சிருங்க, கொண்டு போட்டுருங்க அப்படின்னு அவங்க அப்பா தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவா ஒரு நாணல் பெட்டியை திறந்து பார்க்குறா, அதுக்குள்ளே ஒரு எபிரேய பிள்ளை இருக்குது. யூஸ்வலாக என்ன எண்ணம் வரும் யோசித்து பாருங்க. அப்பா சொல்லியிருக்கிறாரு, இது வந்து நம்ம தேசத்து ஜனங்களுக்கு பிறந்த பிள்ளை கிடையாது, இது அந்த அடிமைகளுக்கு, நம்ம தேசத்தில் இருக்கிற அடிமைகள், அந்த இஸ்ரவேல் மக்கள், அவர்களுக்கு பிறந்த பிள்ளை. ஆகவே அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்காரு நதியில் போட்டு கொண்டுருங்கன்னு சொல்லி. அந்த உடனே அவள் என்ன சொல்லியிருக்கணும், அந்த தாதிமார்கிட்ட, அந்த வேலைக்கார பெண்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும், முக்குங்க அவனை உள்ள, மூச்சு போகிற வரைக்கும் முக்கி விடுங்க அப்படி சொல்லியிருக்கணும். ஆனால் பாருங்க கர்த்தர் எப்படி வேலை செய்கிறாருன்னு பாருங்க. கர்த்தர் மரணத்துக்கு இன்னைக்கு தப்பு வைக்கிறாரா பாருங்க. கர்த்தர் வந்து அவளுடைய கண்களிலே மோசைக்கு இரக்கம் கிடைக்கும்படி செய்கிறார். வேதத்தில் என்ன வாசிக்கிறோம், மனுஷர் கண்களிலே தயவை கட்டளையிடுவேன். எதிர்பார்க்கணும் அதெல்லாம். நான் வந்து ஆண்டவருடைய பிள்ளை, நான் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறவன், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறவன், எனக்கு தேவனுடைய கிருபை மட்டும் இல்லை, எனக்கு மனுஷர் தயவும் உண்டாகும். எனக்கு வந்து ஃபேவர் ஃப்ரம் மென், மனிதர்களிடத்திலிருந்து எனக்கு தயவு உண்டாகும். எனக்கு ஒரு ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, என்னை எல்லாம் நல்லா நடத்துவாங்க. இருக்கிறீங்களா? என் கூட தேவன் இருக்கிறார், நான் தேவனை விசுவாசிக்கிறேன். அப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். என்னமாங்க இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது, எல்லாரும் என்னைய பாய்க்கிறாங்க, அப்படி யோசிக்கக்கூடாது. எல்லோரும் உங்களை பாய்க்க மாட்டாங்க கண்டிப்பாக, சிலர் இருக்கலாம். ஆனால் பொதுவாக கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதுனால எல்லாரும் உங்களை நேசிப்பாங்க. எல்லாருடைய தயவும் உங்களை தேடி வரும். ஆமேன். பாருங்க, அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றால். 7வது வசனம், அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமார்த்தியை நோக்கி, அவள் ஓடி வந்துட்டா. அவள் பார்த்துட்டே இருந்திருக்கிறா, மோசையோட அக்கா. இந்த பிள்ளையை கையில் எடுத்தவுடனே அவள் ஓடி வந்துட்டா பாருங்க. அவள் ஓடியாந்து சொல்லுகிறா, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். பாருங்க, ஒரு அம்மாவை எனக்கு தெரியுங்க, அந்த அம்மா பால் கொடுக்குற அம்மா. ஆகவே அந்த அம்மாவை இந்த பிள்ளையை வளர்ப்பதற்காக கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. வேண்டாம் அப்படிதான் சொல்லியிருக்கணும் ஆக்சுவலாக, இல்லையா? வேண்டாம்மா, அது ஆகாது, எங்கள் அப்பா கட்டளை போட்டிருக்கிறாரு, நான் ஏதாவது அது அவருக்கு எதிராக செஞ்சேன்னா என்னைய போட்டு ஏதாவது பண்ணி விட்டுருவாரு, அதனால வேணவே வேணாம், இந்த பிள்ளைய கூட வச்சுக்கோ, கொண்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறா பாருங்க, 8வது வசனம், அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா. எத்தனை பேர் அங்கே பார்க்குறீங்க கர்த்தர் வேலை செய்கிறாருன்னு? அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயே அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோன் குமாரத்துக்கு தெரியாது, அவன் அம்மாவே கூட்டு வந்துட்டா. இப்போ பார்வோன் குமாரத்தி சொல்கிறா பாருங்க. பார்வோனுடைய குமாரத்தை அவளை நோக்கி, அவங்க அம்மாவை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். இது வேற பாருங்க, இந்த பிள்ளையை எடுத்துகிட்டு போய் நல்லா பால் கொடுத்து வளர்த்து விடுமா? வளர்த்து விடுறது மட்டும் இல்லை, இந்த பிள்ளைக்கு தேவையான எல்லா பொருட்களுக்கும் நான் காசு கொடுக்குறேன், நான் உனக்கு சம்பளமே கொடுக்குறேன். யோசித்து பாருங்க, மற்ற எல்லா ஆண் பிள்ளைகளும் நதியிலே தூக்கி போடப்பட்டு சாகடிக்கப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிற குடும்பத்தில், கர்த்தரை பாருங்க விசுவாசிக்கிற அந்த தாய் தகப்பனுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த பிள்ளையை கர்த்தரை அவ்வளவு பாருங்க நேர்த்தியாக ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. அந்த சூழ்நிலையில் அவனுக்கு எவ்வளோ ஃபேவர் பாருங்க. சொந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு அம்மாவுக்கு சம்பளமும் கிடைக்குது. அப்புறம் அரண்மனையிலேருந்து என்னென்னலாம் வந்துச்சுன்னு தெரியல, நிச்சயமாக நிறையெல்லாம் வந்திருக்கும் இல்லையா? பவுடரு, இன்னும் என்னென்ன லோஷன்னு எல்லாம் வந்துச்சிருக்கிறோம். பிள்ளைக்கு அரண்மனையிலேருந்து வந்திருக்கோம். பாருங்கள், நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால் அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். 10வது வசனம், பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்துல கொண்டு வந்து விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று
பெரிட்டாள். என்ன அருமையான பாதுகாவல் பாருங்க. பார்வோன் அரண்மனையிலேயே வளர்றான். எந்த மோசே தன்னையும் தன் குடும்பத்தாரையும் தன்னுடைய தேசத்தின் சேனைகளையும் கடலுக்குள்ளே வச்சு மூழ்கடிப்பானோ அந்த மோசைய பாருங்க இவனே வளர்க்குறான். யோசித்து பாருங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அதே போல தான் இயேசு பிறந்த போதும் அதே போல தான் பாருங்க. பிசாசுக்கு ஒரு பெரிய பயம். ஏன்னா தேவன் ஆதியிலே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்குவா. அவன் தலையை நசுக்கிறதுக்கு ஒருத்தர் வருவாருப்பா. அவர் வந்து கண்டிப்பாக அவன் தலையை என்ன செய்வார்? நசுக்குவார்னு சொல்லி தேவன் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆகவே ஒவ்வொரு ஆளும் பிறக்கும் போதும் பிசாசு ஒருவேளை இந்த ஆளாக இருப்பானோ, ஒருவேளை இந்த ஆளாக இருப்பானோ, மோசே பிறந்த போது ஒருவேளை இவனாக இருப்பானோ, அப்படியே பார்த்துட்டு வர்றான் பாருங்க. ஆனால் அவங்கெல்லாம் மறிச்சுக்கிட்டே வர்றாங்க, இருக்கிறாங்க, வாழ்கிறாங்க, கர்த்தருடைய வேலை செய்கிறாங்க, நான் மறிக்கிறாங்க. கடைசியில் இயேசு பிறந்த போதும் அவனுக்கு பெரிய சந்தேகம், ஒருவேளை இவராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்பவும் ஏரோது மூலமாக ஒரு கட்டளை, 2 வயதுக்கு உட்பட்ட ஆம்பளை பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யுங்க, கொன்னுருங்க அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டிருக்கிறான். அதன் மத்தியில் இயேசு எப்படி பாதுகாக்கப்பட்டார் என்பதை பாருங்கள். போவோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம், மத்தேயு 2:13 அவர்கள் போன பின்பு, அதாவது அந்த வான சாஸ்திரிகள் அவங்க போன பிறகு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்க, ராத்திரியில் வந்து சொல்கிறான் தேவதூதன், பிள்ளையை தூக்கிட்டு ஓடி இருப்பான். ராத்திரோட ராத்திரியா பாருங்க, பிள்ளையை தூக்கிட்டு என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. எகிப்துக்கு ஓடினாங்க, எவ்வளோ தூரம்னு தெரியல, ஆனால் லேசில் போய் சேர முடியாது. இஸ்ரவேல் மக்களே, எகிப்திலிருந்து பாருங்க இஸ்ரவேலுக்கு பாருங்க 40 நாட்கள் நடந்தால் தான் வர முடியும். அவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட ஒரு 400-500 கிலோமீட்டர். கவனிங்க, இப்போ இங்கேருந்து பிள்ளையை தூக்கிட்டு எகிப்துக்கு என்ன செய்யணும், போகணும். ரொம்ப டிஃபிகல்ட் ஜேர்னி. ஆனாலும் ராத்திரியோட ராத்திரியாக போயிரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. இல்லைன்னா பிள்ளையை கொண்டு விடுவான். இந்த பிள்ளை தான் உலகத்தை ரட்சிக்கிற ரட்சகர். இவருடைய பரிசுத்த ரத்தம் தான் எல்லாருடைய பாவங்களையும் கழுவுகிற ரத்தம். இவரை அன்றி உலகத்தை ரட்சிப்பதற்கு வேறு ஒரு ரட்சகர் இல்லை. ஆகவே யோசேப்பே, மரியாளே, பிள்ளையை தூக்கிட்டு எகிப்துக்கு என்ன செஞ்சிரு, ஓடிரு. பாருங்க, முன்னாலேயே அறிவிக்கிறார். பின்னாலே என்ன டேஞ்சர்லாம் இருக்குது என்பதை கர்த்தர் கண்டு முன்னாலேயே என்ன செய்கிறாரு, அறிவிக்கிறார். என்னைக்கும் பாருங்க பரிசுத்த ஆவியார் நமக்கு வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அதனால தான் நல்ல அருமையானவர்களே, தேவனோடு கூட உறவிலே இருக்க வேண்டும். நல்ல ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னை வழி நடத்தும், உங்களுடைய நல்ல ஆவியானவர் என்னை சபையான பாதையிலே நடத்துவீராக என்று கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இப்போ எகிப்துக்கு போயிட்டாங்க யோசேப்பு, மரியாள், பாலகனாகி இயேசு. பாருங்க, எகிப்துக்கு போன பிறகு இப்போ பாருங்க 19வது வசனம், மத்தேயு 2:19. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் என்ன செய்தார்கள், இறந்து போனார்கள். இப்போ கொஞ்சம் சேஃப்டி சூழ்நிலை வந்துருச்சுப்பா. பிள்ளையை கொல்லணும்னு என்ன அவன் செத்தான். இதான் நடக்கும் பாருங்க. அருமையானவர்களே, நமக்கு விரோதமாக வருகிறவர்கள் அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. ஏன்னா கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே சூழ்நிலை சாதகமாயிடுச்சு, பிள்ளையை கூட்டிகிட்டு போன்னு சொல்லி சொன்ன பிறகு இயேசு வந்து என்ன செய்கிறாரு, இஸ்ரவேல் தேசத்தில் வாசம் பண்ணுகிறாரு. அங்கே நாசரேத் ஊரில் என்ன செய்கிறாரு, அவர் வளர்ந்தார் என்று நாம் பார்க்குறோம்.
ஆகவே தேவனுடைய ஆவியானவர் பாருங்க, இன்னைக்கும் அன்னைக்கு தேவ தூதர்களை கொண்டு தேவன் வந்து யோசேப்புக்கு ஆலோசனை சொன்னார். இன்னைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். நமக்கு பாருங்க, நம்முடைய எதிர்காலத்தில் வருகிற ஆபத்துகளுக்கு தப்பும்படியான அற்புதமான ஆலோசனைகளை இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறவராய் இருக்கிறார். சொல்லும் ஆண்டவரே, அடியேன் செய்கிறேன், கேட்கிறேன். சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் அருமையான கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது நமக்கு நல்லது. கர்த்தர் அருமையானவர்களே, வீணான பாருங்க கஷ்டங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறவராய், நம்மை தப்புவிக்கிறவராய் அவர் இருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கதையை பற்றி நம்ம வாசித்தோம் இல்லையா? பாருங்க, கப்பல் சேதம். அது சரக்கு ஏற்றிட்டு போகிறாங்க, ரோமாபுரிக்கு கொண்டு போகிறாங்க, நிறைய சரக்கு. அது மட்டும் இல்லை, 276 பேர் இருக்கிறாங்க கப்பலில். அத்தனை பேரும் பாருங்க ரோமாபுரிக்கு போகிறவங்க. அந்த பிரயாணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் சொல்கிறாரு, அருமையான ஒரு ஆலோசனை பாருங்க. இன்றைக்கும் ஆபத்துகளுக்கு தப்புவிக்கும்படி நல்ல ஆலோசனைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாருங்கள் என்ன சொன்னார் பாருங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆனால் ஒரு சில குறிப்புகளை மறுபடியும் பார்ப்பது நல்லது. 27ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 27 10வது வசனம் பாருங்க. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். என்ன ஒரு கடவுளுடைய ஆலோசனை பாருங்க. சரக்கெல்லாம் வீணா போயிடக்கூடாது, கப்பல் உடஞ்சி போயிடக்கூடாது, கப்பலில் இருக்கிற மனிதர்கள் செத்து போயிடக்கூடாது, எல்லாம் நல்லா இருக்கணும். பாருங்க, தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இன்னைக்கு உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். பாருங்க, உங்கள் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் பணம் வீணாக போயிடக்கூடாது. எல்லாத்தையும் குறித்து தேவன் ரொம்ப கரிசனையாக செய்கிறாரு இருக்கிறாரு. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாருங்க அவரு. அவருடைய ஆலோசனை எப்போதுமே பாருங்க ஆபத்துகளுக்கு உங்களை விலைக்கு பாதுகாக்கிற ஆலோசனையாக தான் இருக்கும். இவங்க போய் கப்பல் மாலுமியும் கப்பல் சொந்தக்காரரும் நூற்றுக்கு அதிபதி எல்லாம் ஆலோசனை பண்ணி, அதெல்லாம் இவர் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நல்ல சாதகமான சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாருங்க அந்த ஐம்புலன்களை நம்புகிறவங்க, அதுக்கு மேலே என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்களாம் ரட்சிக்கப்படாதவங்க. பாருங்க, பின்னால் வரப்போகிற ஆபத்தை ஆவியானவர் பவுலுக்கு சொல்கிறாரு, வேற யார்ட்டையும் சொல்ல முடியல, ஏன்னா யாரும் ரட்சிக்கப்படலை. கவனியுங்கள், பவுல் எச்சரிப்பு கொடுத்தாலும் பவுலை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க, கிளம்பிட்டாங்க. ஏன்னா தென்றல் அடிச்சுக்கிட்டு இருக்குது, சாதகமாக இருக்குது சூழ்நிலை சொல்லி கிளம்பிட்டாங்க. கிளம்பி போய் படாத பாடுபட்டாங்க. பாருங்க, யூரோகுலிதோன்கிற பயங்கரமான கடும் காற்று கப்பலில் வந்து மோதி காற்றின் திசையில் கொண்டு போகப்பட்டார்கள். எங்கெங்கெல்லாம் அடிச்சுட்டு போனாங்கன்னு தெரியல. 14 நாட்களாக 14 days டே நைட்டு, அருமையான இரவும் பகலும், எது இரவு எது பகல்னே தெரியாத அளவுக்கு மழை காத்து. பாருங்க, தப்பி பிழைப்போங்கிற ஒரு நம்பிக்கையும் கிடையாது, எல்லா நம்பிக்கையும் ஆற்று போயிடுச்சு. அந்த மாதிரி நேரத்தில் பாருங்க தேவன் வந்து பவுல்கிட்ட சொல்றாரு, கப்பல் சேதமே அன்றி பிராண சேதம் வராது, எல்லாரும் தப்பி பிழைப்பாங்க, உன் நிமித்தம் கத்துறவங்களை உங்களுக்கு தயவு பண்ணாருன்னு சொல்லி பாருங்க தேவன் சொல்லுகிறாரு. பவுல் அதை விசுவாசத்தினால சொல்லுகிறாரு, மனுஷரே எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும், பிராணச்சேதம் வராது அப்படின்னு சொல்லி பாருங்க கடைசியில் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் என்று நான் பார்க்கணும். ஆனால் சரக்கும் போச்சு, கப்பலும் உடஞ்சி போச்சு. கவனிங்க, கர்த்தருடைய ஆலோசனையை கேட்காம போய் கப்பல் சேத்துல மாட்டிட்டாங்க. இப்போ நிறைய பேர் பாருங்க எப்படின்னா, கர்த்தர் தான் எங்களை இந்த கப்பல் சேத்துக்குள்ள நடத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தரை நடத்தினாரு, இவங்க கர்த்தருடைய ஆலோசனையை கேட்காம போய் கப்பல் சேத்துக்குள்ள நினைச்சிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. முதலையே ஆரம்பத்திலேயே கேட்டிருந்தாங்கன்னா பாருங்க எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். கப்பலும் கப்பல் எவ்வளோ, 5 ரூபா 10 ரூபாயா? யோசித்து பாருங்க, விலையேறப்பட்ட கப்பல் பாருங்க, ஏராளம் கோடிகளை கொடுத்தா தான் கப்பலை வாங்க முடியும். அவ்வளோ பெரிய கப்பல் உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. சரக்குகள் ஏற்றிட்டு போன சரக்குகள்லாம் தூக்கி கடலில் போட்டு எல்லாம் பெரிய நஷ்டம். இவங்க தப்பிச்சதே பெரிய பாடு. கவனிங்கள், அப்போ இவங்க பட்ட கஷ்டத்துக்கும் கர்த்தருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாரு. ஆகவே முன்கூட்டியே கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு, கர்த்தாவே என்னை நடத்தும், ஆலோசனை சொல்லும்,
ஜீவ பாதையிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நீ நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. பாருங்க, ஒரு பிரசங்கர் சொல்றாரு, ஒரு குடும்பம் ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிடுவதற்காக பாருங்க இந்த ஆர்டர் பண்ணாங்களாம். அது வேணும் இது வேணும்னு சொல்லி பாருங்க அந்த வெயிட்டர்கிட்ட ஆர்டர் பண்ணாங்க. வெயிட்டர் வந்து இவங்க சொன்னதெல்லாம் எழுதிக்கிட்டு பாருங்க அவர் வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டாராம். அந்த நேரத்தில் அந்த வீட்டு ஐயா அந்த ஆம்பளையாள்கிட்ட அந்த அவருக்கு உள்ளத்தில் ஒரு அர்ஜ், ஒரு ஒரு உள் உணர்வு கர்த்தர் உள்ள பேசுகிறாரு. பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளேயும் பாருங்கள் கர்த்தருடைய சத்தம் தொனிக்கும். அமர்ந்த மெல்லிய சத்தம் தான், ஆனால் எல்லாருக்கும் அந்த சத்தம் இருக்கிறது. கர்த்தர் உள்ள பேசுகிறாரு. ஆகவே அந்த வீட்டு ஐயாட்ட கர்த்தர் பேசினாராம், உடனே வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சான். பாருங்க, கோ ஹோம் இம்மீடியட்லி, உடனே வீட்டுக்கு போ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். உடனே பாருங்க மனைவியிட சொன்னாராம், ஆர்டர்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டுருங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏதோ ஒரு உள்ளத்தில் எனக்கு ஒரு நட்ஜு, ஒரு அர்ஜு, வீட்டுக்கு போன்ற ஒரு சத்தம் என் உள்ளத்தில் கேட்குது, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி வேகமாக கார் எடுத்துகிட்டு போனாராம் வீட்டுக்கு. வீட்டை திறந்தாராம். அப்போ தான் தீ பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்குதான். ஏதோ ஒரு தூண்டுதல்னால தீ பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ தான் எரிய ஆரம்பிச்சிருக்கோம். உடனே போய் பாருங்க தண்ணியை எடுத்துகிட்டு வந்து ஊற்றி அணைச்சிட்டாராம். சொல்கிறார், 5 நிமிஷத்துல கூட நான் லேட்டாக வந்திருக்க முடியாது, இந்த வீடே பற்றி எரிஞ்சிருக்கும். கர்த்தர் கரெக்டாக என்னை நடத்தினார். அணைச்சி வச்சுட்டு பாருங்க வீட்டை பூட்டிட்டு வந்து மனைவி பிள்ளைகள்லாம் திரும்ப கூப்பிட்டு வந்தாராம். இன்றைக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட அருமையான ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, உள்ளத்தில் பேசுகிறாரு. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை தேவ ஆவியானவர் நடத்துகிறார். ஆபத்துகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை, தேவ ஆவியானவர் என்னை நடத்துகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை, தேவ ஆவியானவர் என்னை நடத்துகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை, தேவ ஆவியானவர் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் நடத்துகிறார். பல வருஷங்களுக்கு முன்பாக பாருங்க, நான் ஒவ்வொரு ஏரியாவாக விசிட் பண்ணுவேன். நான் பைக்கில் தான் போய் ஒவ்வொரு ஏரியாவாக விசிட் பண்ணுவேன். சில ஏரியாவுக்கு போகும்போது நிறைய அங்கே குடும்பங்கள் இருப்பாங்க. ஆகவே ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிரும். சில நேரங்களில் 10,000 10,500 அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் போய் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் பைக்கில் வந்துட்டுருக்கிறேன். மணி 10, மெஜிரா காலேஜுக்கு முன்னால் வந்துட்டுருக்கிறேன். வந்துட்டு இருக்கும்போது ரோடு ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். அப்போல்லாம் சிங்கிள் ரோடு தான் இல்லையா, ஒரு பக்கம் போகிறோம் அடுத்த பக்கம் வரும். இப்போ தான் டபுள் ஆக்கிட்டாங்க. இப்போ டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ டிராஃபிக்கே இல்லை பாருங்கள். 10 மணி ஃப்ரீயாக இருக்குது. கர்த்தருடைய ஆவியான உள்ளத்தில் ஒரு சத்தம், கீப் லெஃப்ட், கீப் லெஃப்ட், இடது பக்கம் வா, இடது பக்கம் வா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். டக்குன்னு வண்டியை ஸ்லோ பண்ணி, ஸ்பீடாக வந்துட்டு இருந்தேன் நான், ஸ்லோ பண்ணி அப்படியே லெஃப்ட்டுக்கு வந்தேன் பாருங்க. ஒருத்தன் லைட்டு போடாமல் ஒரு 2 வீலரில் பாருங்க பின்னால் பஸ்ஸு அகலத்துக்கு நீளமான இரும்பு கம்பி கிரில்லை கட்டிக்கிட்டு அவ்வளோ வேகமாக போகிறான். ஒட்டி போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அன்னைக்கு ராத்திரியில்? எனக்குள்ள ஒரு சத்தம், லெஃப்ட்டுக்கு வந்துரு, லெஃப்ட்டுக்கு வந்துருன்னு. இப்போ லெஃப்ட்டுக்கு வந்தவொடனே திரும்பி பார்க்குறோம், அவ்வளோ வேகமாக போகிறான். குடிச்சிட்டு ஓட்டிட்டு போகிறானான்னு எனக்கு தெரில. அவ்வளோ அகலமான கிரில் வச்சுருக்கிறான். அவங்க வண்டியிலையும் லைட் இல்லை, கிரில் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது, எங்கே போய் எங்கே விழுந்தான்னு தெரியாது. ஆனால் நான் தப்பிச்சேன். நான் கவனிங்க, இன்றைக்கும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த சத்தம் இது வேற யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா முக்காலத்தை அறிந்த தேவன் தான் இதை செய்ய முடியும். எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தான் தெரியும்.
ஆகவே அருமையான வரப்போகிற காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிக்கிறவராய் இருக்கிறார். அதனால நல்ல தொடர்பில் இருக்கணும், நல்ல அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணணும். பாருங்க, வார்த்தைகளை அறிக்கை பண்ணணும். எப்போதும் பாருங்க, கர்த்தரோடு இசைந்து இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையின் பங்காக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். வாசிங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம். ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவர்களை கைவிடாதிருப்பேன். குருடர்னா பாருங்க, இந்த வெறும் மாம்சக்கண் குருடு கிடையாது. குருடர்னா எதிர்காலத்தை குறித்து அறியாதவர்கள்னு அர்த்தம். நமக்கு தெரியுமா? நம்ம என்ன கடவுளா? யோசித்து பாருங்க அருமையானவர்களே. நமக்கு தெரியாத அவருக்கு தெரியும், நம்மால முடியாது அவருக்கு முடியும். இருக்கிறீங்களா? பாருங்க, நம்முடைய தேவனுக்கு எல்லாம் தெரியும். பாருங்க, அவர் நமக்கு தெரியாத பாதை தெரியாது இருக்கும்போது கூட நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்கள் தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். இன்னொரு முறை சொல்லுங்க, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். இன்னொரு முறை சொல்லுங்க, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கவனிங்க, ஆபத்துகளுக்கு மறைத்து பாதுகாக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்ச உடனே சொல்லுங்க, ஆண்டவரே ஜீவன் சுகம் பலன் பாதுகாவலுக்காய் நன்றி. ஆமேன். பாருங்க, ஜீவனுக்காய் நன்றி, சுகத்துக்காய் நன்றி, பலனுக்காய் நன்றி, பாதுகாவலுக்காய் நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் பாதுகாத்த கர்த்தர் இன்றைக்கும் பாதுகாப்பீர். இதுவரைக்கும் பாதுகாத்த கர்த்தர் எதிர்காலத்திலும் பாதுகாப்பீர். இதான் விசுவாசம். பாருங்க, கர்த்தர் நிச்சயமா நம்மை பாதுகாக்கிற தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் இன்னைக்கு மதுரையில் இப்படி ஒரு சர்ச்சில் பாஸ்டராக இருப்பேன்னு சொல்லி நான் கனவுலையும் நினச்சது கிடையாது. எங்கள் அப்பா அம்மாலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில், எங்கள் அம்மா ஒரு கிராமத்தில் பிறந்தவங்க, எங்கள் அப்பா ஒரு கிராமத்தில் பிறந்தவர். ரெண்டு பேரும் ஒரே கிராமம் கிடையாது. கவனிங்க, அங்கே இருந்து பாருங்க, பொழைப்புக்கு வழி தேடி பஞ்சம் பொழைப்பதற்காக இந்த டீ எஸ்டேட்டுக்கு போய் அங்கே வேலை பார்த்து பொழைச்சவங்க பாருங்க. எங்கள் அப்பா கிட்டத்தட்ட 60 வருஷம் அந்த மலையில் இருந்திருக்கிறாரு. எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு பிறகு எங்கள் அப்பா கூட 50 வருஷம் இருந்திருக்கிறாங்க. அங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். மதுரைன்னு ஒரு ஊர் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி பாருங்க, தெரியாத பாதைகளிலே நடத்தி கொண்டு வருகிற தேவன் அற்புதமானவர். இன்னைக்கு யோசித்து பார்க்குறேன், ஆண்டவரே இவ்வளவு மேன்மையான ஒரு வாழ்க்கையை நீர் எனக்கு தந்திருக்கிறீரே, கோடா கோடி ஸ்தோத்திரம். கவனிங்க, ஹாஸ்டலில் படித்தேன் பாருங்க. கிட்டத்தட்ட எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்தே ஹாஸ்டல் தான். ஏன்னா மலையில் ஸ்கூலே கிடையாது. ஹாஸ்டலில் படிக்கும்போது இந்த பசங்க கூட சேர்ந்து குளிக்கிறதுக்கு போவோம். கிணத்துல குளிக்கிறதுக்கு போவோம். கிணத்துல பாருங்க, இந்த மோட்டார் ரூமில் மேலே ஏறி அங்கேருந்து தலையில உள்ள விழுகிறது. அது மட்டும் இல்லை, அந்த பயல்களை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டி. இது வேற. ஒரு கல்லை போடுவானுங்க கிணத்துக்குள்ளே. போட்டுட்டு யார் அந்த கல்லை, அது கீழே போயிடும். அது போன பிறகு போய் அந்த கல்லை என்ன செஞ்சோம், எடுத்துகிட்டு வரணும். ஒரு போட்டி பாருங்க. இப்படி இவனு கூட சேர்ந்து முங்கி உள்ளே போகிறது. அது ஒரு 25 அடி ஆழம் இருக்கும் பாருங்க அந்த கிணறு. உள்ளே போய் கல்லை தேடுறது, மூச்சு முட்டும் பாருங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது. அப்புறம் நான் இப்போ யோசித்து பார்க்குறேன், ஒரு 10 செகண்ட் லேட் ஆயிருந்துச்சுன்னா அவ்வளோதான், ஆளை விட்டு அவ்வளவு மூச்சு திணறலோட மேலே வர்றது பாருங்க. நான் இன்னைக்கு தான் இப்போல்லாம் யோசித்து பார்க்குறேன், ஆண்டவரே ஒரு 10 செகண்ட் லேட் ஆயிருந்துச்சுன்னா அன்னைக்கே கதை முடிஞ்சிருக்கும். ஆனால் இத்தனை தீமைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்தீரே, உமக்கு கோடி நன்றி. பாருங்க, எல்லா ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் விலைக்கு பாதுகாக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர்களே சொல்லுவோம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு போங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 4
8வது வசனம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். சூனேம் ஊரில் ஒரு பெண் இருந்தாலாம், கனம் பொருந்திய ஸ்திரீ. இங்கிலீஷில் போட்டுக்குது ரிச் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல். ரொம்ப பணக்கார ஒரு பெண், நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு பெண். அவள் வந்து கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறா. ரொம்ப அருமையான பெண். அவளை பற்றி நம்ம வாசிக்கிறோம். எலிசா கேட்குறாரு, என்னம்மா எங்களை வந்து இவ்வளவு தூரம் ரொம்ப அன்பா எங்களை விசாரிக்கிறியே, எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறியே, தங்குறதுக்கு இடமெல்லாம் கொடுக்குறியே, உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எலிசா கேட்குறாரு. எலிசா கேட்கும்போது பாருங்க, ராஜாட்ட உனக்காக பேசணுமா, அப்புறம் சேனாபதிகிட்ட உனக்காக ஏதாவது பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அவ சொல்கிறா, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். என்ன பேச்சு பாருங்க. விசுவாச பெண், கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க தாறுமாறாக பேசவே மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தாறுமாறாக பேசுனாங்கன்னா பாருங்க, விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறவர்கள் எப்போவுமே கரெக்டாக பேசுவாங்க. பாருங்க, இவளுக்கு வாழ்க்கையில் நிறைய குறைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் அவள் எப்படி பேசுகிறா பாருங்க, அப்படி பேச்சு ரொம்ப அருமையாக இருக்குது. பேசுகிறா, என்ன சொல்கிறா, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கிறேன், நான் கர்த்தரை நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுறா. ஆனால் நிலைமை என்னன்னா, அவளுக்கு பிள்ளை இல்லை. வயசாகி போச்சு, அவளுக்கும் கணவருக்கும் திருமணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தை இல்லை. இதை கேயாசி வந்து சொல்லுகிறான் எலிசாட்ட, அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி. கவனிங்க, இப்போ எலிசா சொல்லுகிறாரு, ஒரு உற்பவ கால திட்டத்திலே உனக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுப்பாரு, நீ ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாய் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவ சொல்கிறா, அபத்தம் சொல்ல வேண்டாம், அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம், இல்லைம்மா கண்டிப்பாக கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பாரு அப்படின்னு பாருங்க. எலிசா சொன்ன மாத்திரத்தில் அப்படியே நடந்துச்சு பாருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரரை கனம் பண்ணுகிற ஸ்திரீக்கு பாருங்க, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. குழந்தை பிறந்துச்சு பாருங்க. குழந்தை பிறந்த பிறகு அந்த பையன் வளரும்போது ஒரு நாள் செத்து போயிட்டான். தலை நோகுதுன்னு சொன்னால் அவங்க அப்பா கிட்ட இருந்தான். அவங்க அப்பா வேலைக்காரன்ட்ட சொல்லி இவங்க அம்மாட்ட கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்ன மாத்திரத்தில் அவங்க அம்மா மடியில் வந்து படுத்திருந்தான். படுத்து அப்படி செத்து போயிட்டான். உடனே பாருங்க, இவா அந்த பையனை கொண்டு போய் அந்த மேலறையில் கட்டிலில் படுக்க வச்சுட்டு, எலிசா படுத்திருக்கிற அந்த கட்டிலில் படுக்க வச்சுட்டு அந்த ரூமை பூட்டிட்டு பாருங்க வெளியே போகும்போது ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறா, கழுதையை ஆயத்தம் பண்ணு, நான் வந்து தீர்க்கதரிசியாக பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படி கேட்கும்போது அந்த புருஷன் சொல்கிறாரு, ஏம்மா இது அமாவாசையும் இல்லை, இது ஓய்வு நாளுங்கள இல்லை, ஓய்வு நாள் அமாவாசையெல்லாம் போய் பாருங்கள் தீர்க்கதரிசிகிட்ட போவாங்க போல ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க. இது அமாவாசையும் இல்லை, இது ஓய்வு நாளும் இல்லை, தீர்க்கதரிசியை பார்க்கணுன்னு சொல்கிறியே அப்படின்னா சொல்கிறா, ஏன் தீர்க்கதரிசியை பார்க்கணுன்னு சொல்கிற புருஷன் கேட்குறாரு. கவனிங்க, பிள்ளை செத்து போயிட்டான். அவ சொல்கிறா, ஆல் இஸ் வெல், எல்லாம் நல்லா இருக்குது. அவன்கிட்ட சொல்கிறா, இட் வில் பி ஆல் ரைட், எல்லாமே நல்லா ஆயிடும். என்ன விசுவாசமான வார்த்தை பாருங்க. புருஷன்ட்டு சொல்ல வேணாமா பையன் இறந்து போயிட்டான்னு? ஆனால் சொல்லலை. சொல்கிறா, இட் வில் பி ஆல் ரைட். அது வந்து 23 அவசரத்தில் இருக்குது, நேரம் இல்லை. கவனிங்க, எல்லாம் சரிதான், நான் போகணும், தீர்க்கதரிசியை பார்க்க போகணும். அங்கே போகிறா, அங்கே போய் தீர்க்கதரிசிட்ட சொல்கிறா. தீர்க்கதரிசி வர்றாரு, வந்து அந்த பையன் மேலே பாருங்க குப்பரை படுகிறாரு. பாருங்க, அவன் முகத்து மேலே இவர் முகத்தை வச்சு, அவன் வாய் மேலே இவர் வாயை வச்சு, இவர் கையை வச்சு பாருங்க அவன் மேலே படுக்கும்போது அவனுக்குள்ளே அனல் உண்டாயிற்று. அவன் 7 தரம் தும்மி பாருங்க அவன் உயிரோட வந்துட்டானா. அவங்க அம்மாவை கூப்பிட்டு, இந்த அவன் பிள்ளைய கூட்டிகிட்டு போ அப்படி சொன்னோடனே சந்தோஷமாக பாருங்க சாக கடந்த பிள்ளைய உயிரோட பெற்றுக்கொண்டு அவள் போயிட்டா, தூக்கிட்டு போயிட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, அவளுக்கு 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துக்கு போங்க. எலிசா தான் உயிர்ப்பித்த 1ஆம் வசனம் 2ஆம் வசனம்.
2 ராஜாக்கள் 8:1-2. எலிசா தன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாயிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தர் தேசத்திலே போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். கவனிங்க, ஆபத்துக்கு விலைக்கு பாதுகாக்கிற தேவன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தன். 7 வருஷம் கொடும் பஞ்சம் உண்டாக போதுமா? கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த பஞ்சத்தின் மத்தியில கர்த்தரை விசுவாசிக்கிற நீயும் உன் குடும்பமும் நல்லா இருப்பதற்காக இந்த தேசத்தை விட்டு போய் வேறொரு இடத்துல நல்ல ஆதரவு இருக்கிற இடத்துல வாழுங்கள்னு சொல்லி எலிசா ஆலோசனை சொல்லலாம். அந்த ஆலோசனைப்படியே பாருங்க, அவ பிள்ளையை தூக்கிட்டு பெலிஸ்தருடைய தேசத்தில் போய் வாசம் பண்ணாலாம். எத்தனை பேர் இங்கே இருந்தவங்க பஞ்சத்தில் அடிபட்டு செத்தாங்கன்னு தெரியல. ஆனால் இவ பாதுகாக்கப்பட்டா, என் புருஷன் பாதுகாக்கப்பட்டான், என் பிள்ளை பாதுகாக்கப்பட்டா, குடும்பமாய் வாழ்ந்திருந்தார்கள், பஞ்சத்துக்கு தப்பினார்கள். என்னைக்கும் கர்த்தர் பாருங்க, எப்படியெல்லாம் நமக்கு பாதகங்கள் வருமோ அந்த பாதகங்களுக்கெல்லாம் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நல்ல ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் என்ன செய்வார்? விலக்கி காப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இன்னொரு மாதிரி சொல்லுவோம், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே மக ஸ்தோத்திரம். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் எழுதியிருக்கிறபடி, மோசையை பாதுகாத்த தேவனே, இயேசுவை பாதுகாத்த தேவனே, எல்லா தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பான்கிற வார்த்தையை எல்லாருடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசனுடைய கண்ணிகளுக்கு விலக்கி பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தீமைகளுக்கு விலக்கி பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பான் எழுதியிருக்கிற வசனத்தை எல்லாருடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவ பாதையிலே நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐதமான செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.